இந்த வீடியோல நாம நவகுஞ்சரம் அப்படின்னா என்னங்கிறத பார்க்கலாம். இந்த நவகுஞ்சரம் அப்படிங்கிறது மகாபாரத கதையில வரக்கூடிய 9 விலங்குகளோட உறுப்புகள கொண்ட ஒரு உயிரினம். சேவலோட தலை, மயிலோட கழுத்து, எருதுவோட திமிலு, யானையோட காலு, மனிதனோட கையி, அதுல ஒரு தாமரைப்பூ, வாலா இருக்கக்கூடிய பாம்பு, ஒரு காலா இருக்கக்கூடிய புலி, இன்னொரு காலா இருக்கக்கூடிய எருதோட காலு, இதெல்லாம் சேர்ந்த ஒரு கலவை தான் இந்த நவகுஞ்சர விலங்கு. இது 9 விலங்குகளோட கலவை அப்படிங்கிறதுனால தான் நவகுஞ்சரம் அப்படின்னு பேர் வந்துச்சு. ஒரிய மொழியில இருக்கக்கூடிய கவிஞரான சரளதாசர் எழுதின மகாபாரத புக்ல இந்த நவகுஞ்சரம் சித்தரிக்கப்பட்டிருக்கு. ஒரு சமயம் அர்ஜுனன் காட்டுல தவம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறப்போ, நவகுஞ்சரமான இந்த உருவத்தை எடுத்து கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு முன்னாடி வந்து நின்னுருக்காரு. கண்முழிச்ச அர்ஜுனன் இந்த உருவத்தை பார்த்து அப்படியே திகைச்சு போயிட்டாரு. அந்த நவகுஞ்சரத்தோட கையில இருக்கக்கூடிய தாமரைப்பூவை பார்த்து அர்ஜுனன் இது கிருஷ்ணரோட வேலைதான் அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சிட்டாரு. கிருஷ்ணர் சொன்ன வார்த்தைகள் அர்ஜுனனுக்கு ஞாபகம் வந்துச்சு. அதாவது மனிதனோட எண்ணங்கள் ஒரு வரையறைக்கு உட்பட்டது, இந்த உலகமோ பறந்து விரிஞ்சது, அதுக்கு எல்லையே இல்லை அப்படிங்கிறது தான் கிருஷ்ணர் சொன்ன அந்த உபதேசம். வெவ்வேறு உறுப்புகளை ஒன்னா சேர்த்த ஒரு உயிரினம் இந்த உலகத்துல இருக்கக்கூடும் அப்படிங்கறத தான் இங்க அர்ஜுனன் புரிஞ்சுக்கிட்டாரு. அதாவது இந்த உலகத்துக்கு எல்லையே கிடையாது அப்படிங்கிறது தான் இதோட அர்த்தம். மேலும் தன்னை சோதிக்க தான் கிருஷ்ணர் இப்படி ஒரு உருவத்தை எடுத்து வந்திருக்காரு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு தன் கையில இருக்கக்கூடிய வில்ல கீழே போட்டுட்டு அந்த விலங்க வணங்கி நின்னாரு அர்ஜுனன். ஒரிசாவில் விளையாடக்கூடிய ஒரு வகையான சீட்டுக்கட்டு விளையாட்டுல நவகுஞ்சரம் ராஜாவாகவும் அர்ஜுன மந்திரியாகவும் சித்தரிக்கப்பட்டிருப்பாங்க. ஒரிசாவோட ஓவிய பாணியான படாசித்ரா ஓவிய பாணியில நவகுஞ்சரம் பல வகையில சித்தரிக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி இந்த நவகுஞ்சர ஓவியம் பூரி ஜெகநாதர் கோயில்ல வடக்கு பக்கத்துல செதுக்கப்பட்டும் இருக்கு. இந்த நவகுஞ்சரத்துக்கு ஒரு மந்திரம் இருக்கு. அது என்னன்னா, ஓம் விஸ்வஸ்மை நமஹ, ஓம் விஸ்வஸ்மை நமஹ. இந்த மந்திரத்தை அந்த நவகுஞ்சரம் படத்தை வச்சு நீங்க சொன்னீங்கன்னா பலவிதமான பல நன்மைகள் நம்ம வாழ்க்கையில நடக்கும். அதாவது குழந்தைகள் நல்லா படிக்க ஆரம்பிப்பாங்க. அப்புறம் உடல் உபாதைகள் எல்லாம் தீரும். நம்ம லைஃப்ல இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டிஸ் எல்லாமே இதன் மூலியமா விலகும்.